ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இலக்கியா வெங்கட் விளாக்ஸ். இன்னைக்கு வந்து வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து ஆக்சுவலி ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க. நான் எப்படி வீடியோவ வந்து எடிட் பண்றேன் யூடியூப்காக அப்படிங்கிறத பத்தி. ஸோ இந்த வீடியோல டீட்டெயிலா நான் எப்படி யூடியூப் வீடியோஸ் எடிட் பண்றேன், என்ன ஆப் யூஸ் பண்றேன், எப்படியெல்லாம் ஈஸியா எடிட் பண்ணலாங்கிற டிப்ஸ், ட்ரிக்ஸ் எல்லாமே இந்த வீடியோல டீட்டெயிலா இருக்கும். நீங்க இனிமே தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஐடியால இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எடிட்ல வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா கத்துக்கணும், நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்டின்னாலுமே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்க வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும். இப்ப நீங்க புதுசா யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு ஒரு ஐடியா இருக்கு அப்டின்னா, எடிட் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம உள்ள நுழையணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. எடிட்ஸ் பத்தின பேசிக் விஷயங்கள் தெரிஞ்சாலே போதும். அதிலேயே பிராக்டிஸ் பண்ணி பண்ணி நம்ம சூப்பர் பக்காவா ப்ரொஃபஷனலா எடிட் பண்ற அளவுக்கு நம்மளே கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் என்ன ஆப் யூஸ் பண்ணி எடிட் பண்றேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஸ்டார்ட்டிங்ல நான் வந்து யூகட் அப்படிங்கிற ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது என்னங்கிறத சைட்ல ஸ்க்ரீன்ல குடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நான் இன்ஷாட்ட தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இன்ஷாட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. யூகட் யூஸ் பண்ணிட்டு இருந்தப்போ ஓகேவா இருந்தது. பட் யூகட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ஷாட்க்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு இன்ஷாட் வந்து ரொம்பவே பெஸ்ட்டா தெரிஞ்சது. நான் வந்து ஸ்டார்ட்டிங்ல யூடியூப் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்குமே மொபைல்ல மட்டும் தான் எடிட் பண்றேன். ஸோ இந்த வீடியோல ஃபுல்லாவே நான் வந்து மொபைல்ல எப்படி எடிட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீங்க யூகட் யூஸ் பண்ணலாம். இல்லன்னா இன்ஷாட் யூஸ் பண்ணலாம். இப்போ ரீசென்ட்டா வந்து விஎன் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு. அதுலயுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ யூகட், இன்ஷாட், விஎன் இது 3த்துலயுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது ஈஸியா இருக்குன்னு தோணுதோ அதுல நீங்க எடிட் பண்ணுங்க. பட் எனக்கு இது 3த்துலயும் பர்சனலா ரொம்ப பிடிச்சது, ரொம்ப வந்து நானு நெறைய வீடியோஸ் எடிட் பண்ண ஆப் அப்டின்னா அது இன்ஷாட் தான். இன்ஷாட் வந்து ரொம்பவே நல்லாருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. யூசர் ஃப்ரெண்ட்லி. இன்னொன்னு பிகினர்ஸ் வந்து ஈஸியா கத்துக்கக்கூடிய மாதிரி நெறைய ஆப்ஷன்ஸ் அதுல இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்னங்கிறது இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா, 2ண்ட் ரோல 4த் ஒன்னா இருக்கு இல்லையா? இன்ஷாட். இதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பக்கத்திலேயே லெஃப்ட் சைட்ல விஎன் இருக்கு இல்லையா? அது வந்து சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன். பட் ரெகுலரா யூஸ் பண்றது இன்ஷாட் ஆப் தான். இப்போ இந்த இன்ஷாட் ஆப்ப கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த 3 வீடியோவையும் செலக்ட் பண்றேன். இந்த 3 வீடியோவுமே இப்போ ஒன் பை ஒன்னா போய் அலைன் ஆயிடும். இப்போ நீங்க YouTubeல லாங் வீடியோஸ் ஷேர் பண்ணணும் அப்டின்னா, இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்ல தான் நீங்க எடுக்கணும். அதே ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கணும் அப்டின்னா, உங்களுக்கு கேன்வாஸ் சைஸ் வந்து மாறும். அது 9:16 இந்த 16:9லயே நீங்க பக்கத்துல லெஃப்ட் சைட்ல, ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா 9:16 இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லாங் வீடியோக்கான எடிட் ஆப்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ 16:9ல வச்சுக்கோங்க. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த யூடியூபோட ஃப்ரேம் சைஸ்க்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வீடியோவ எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ வீடியோவ வந்து நம்ம நடுவுல நமக்கு தேவையில்லாத போர்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நமக்கு வீடியோ இப்போ ரன் ஆயிட்டுருக்கு. இப்ப ஸ்டார்ட்டிங்ல வந்து கடுகு போட்ட மாதிரி இருக்கு இல்லையா? அந்த போர்ஷன் மட்டும் இருக்கட்டும். இப்ப நெக்ஸ்ட் வந்து கடலைப்பருப்பு போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த கடுகு போடுறதுக்கும், கடலைப்பருப்பு போடுறதுக்கும் நடுவுல கேப் நெறையா இருக்கு இல்லையா? ஸோ அந்த நடுவுல இருக்க கேப்ப வந்து கட் பண்ணிடலாம். இப்போ எங்க வேணாமோ அந்த இடத்துல வந்து நான் இப்போ கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ளிட் பண்ணுனதுக்கு அப்புறம் தான் நம்ம டெலீட் பண்ண முடியும். ஸோ இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் லெஃப்ட் சைட்ல இந்த குட்டி 1.2 செகண்ட்ஸ் இருக்க வீடியோ வந்து எனக்கு வேண்டாம். ஸோ அத வந்து செலக்ட் பண்ணிட்டு டெலீட் குடுத்தோம்னா, அந்த போர்ஷன் வந்து போயிடும். இப்போ ஈஸியா இருக்கும் பார்க்கறதுக்கு. டக்குன்னு போடுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கடலை பருப்பு போட்டதுக்கு அப்புறம், கருவேப்பிலை போடுறதுக்கு எனக்கு நெறைய டைம் எடுக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து நான் கட் பண்ணணும். இப்போ அது எப்படி கட் பண்ணலான்னா, கடலை பருப்பு போட்டதுக்கப்புறம் அந்த வீடியோவ வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, அங்க ஒரு ஸ்ப்ளிட் குடுத்துக்கலாம். இப்போ ரன் பண்ணி பாருங்க. ரன் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ டைம் எடுக்குதோ, இப்போ கருவேப்பிலை போடுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, இந்த இடத்துல நம்ப ஸ்ப்ளிட் குடுத்துட்டோம்னா, இந்த நடுவுல இருக்க போர்ஷன் வந்து இப்ப நமக்கு தேவைப்படாது. ஸோ அத செலக்ட் பண்ணிட்டு டெலீட் குடுத்தீங்கன்னா, அந்த போர்ஷன் போயிடும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் YouTube வீடியோஸ் எடிட் பண்றதுக்கு என்ன ஆப் யூஸ் பண்றேன் அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் நம்ம YouTubeல லாங் வீடியோ போடணும்னா என்ன ஃப்ரேம் சைஸ் வைக்கணும்? அதே வந்து போர்ட்ரெய்ட்ல அதாவது ஷார்ட்ஸ் வீடியோ போடணும் அப்படின்னா என்ன ஃப்ரேம் சைஸ் வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம்.
ஸோ தேர்ட் ஒன் வந்து வீடியோஸை எப்படி ஆட் பண்ணணும், வேண்டாங்கிற போர்ஷனை எப்படி டெலீட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ வேண்டாங்கிற போர்ஷனை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் நடுவில் வந்து ஒரு டிரான்சிஷன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த டிரான்சிஷனை எப்படி நம்ம வீடியோவில் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். 2 வீடியோக்கும் நடுவில் ஒரு ஸ்ப்ளிட் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல தான் நம்ம டிரான்சிஷன் அப்படிங்கிறத ஆட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து டச் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரியான நிறைய டிரான்சிஷன் ஆப்ஷன்ஸ் வரும். நமக்கு வந்து எந்த டிரான்சிஷன் யூஸ் பண்ணால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி டிரான்சிஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஒன்னொன்றுமே நம்ம எப்படி அந்த டிரான்சிஷன் வரும் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஸ்லைட் ஆகும், இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும், கிளாக் வைஸு, ஆன்டி கிளாக் வைஸு, இந்த மாதிரி ரைட் சைடு மூவ் ஆகிறது, லெஃப்ட் சைடு மூவ் ஆகிறது எல்லாத்தையுமே நமக்கு எந்த மாதிரி டிரான்சிஷன்ஸ் இருந்தால் அந்த வீடியோவுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போது இந்த மாதிரி ஸ்லைட் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கரெக்ட் கொடுத்துக்கலாம். இப்போ ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், அந்த டிரான்சிஷன்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஒன் வந்து கேன்வாஸ் சைஸ் என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து மியூசிக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஏதாவது வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ரெக்கார்டுங்கிறத கிளிக் பண்ணி இந்த 3 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேசுகிறது எல்லாமே இப்போ ரெக்கார்ட் ஆகும். நான் ஆல்ரெடி இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகலை. இப்போது நெக்ஸ்ட் ஒன் வந்து மியூசிக்குங்கிறத கிளிக் பண்ணி நம்ம ரெக்கார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா 3, 2, 1 அப்படின்னு வரும். ஸோ அந்த 1 முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டேன், அதை இப்போது ரீசெக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடலைப்பருப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு நம்ம இந்த வீடியோவோட அதை மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போது சப்போஸ் நமக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்த இந்த இடத்துல வந்து கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப் வேண்டாம் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணி அதையும் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நம்ம வேண்டாங்கிற அந்த போர்ஷனை செலக்ட் பண்ணி நம்ம டெலீட் கொடுத்துக்கலாம். இதை நம்ம கிளிக் பண்ணி மூவ் பண்ணியும் வச்சுக்கலாம். எந்த இடத்துல வேணாலும் நம்ம எங்கே வைக்கணுமோ அந்த மாதிரி மூவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வச்சாதான் நான் வாய்ஸ் ஓவர் பேசுகிறதுக்கும் இந்த வீடியோவுக்கும் சிங்க் ஆகும். அதனால் நான் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு டிக் கொடுத்தீங்கன்னா அது பேக் டு பொசிஷனுக்கு வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்டிக்கர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் ஸ்டிக்கர் ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே இப்போ உங்களுக்கு ஸ்மைல் பண்ணுற மாதிரி, இல்லை கிளாப் பண்ணுற மாதிரி, இல்லை கிளாக்கு, ஷேரு இதெல்லாம் நீங்கள் கீழே கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கெங்கே வேணுமோ அதெல்லாம் அட்டாச் பண்ணிக்கலாம். வேண்டானாலும் இந்த கிராஸ் இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது எல்லாமே போயிடும். ஸோ இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரேர் தான். வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டான்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆப்ஷன்லேயே தெரியும் டெக்ஸ்ட்டுன்னு எழுதியிருக்கும். ஃபாண்ட் சைஸ் வந்து நிறைய இருக்கும். இப்போது நீங்கள் வந்து குக்கிங் அப்படின்னு நீங்கள் இங்கே ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் வந்து என்ன கலரில் வேணும், ஒயிட் வேணுமா, க்ரே, ரெட்டு என்ன கலரில் வேணுமோ நீங்கள் அந்த கலர் ஆப்ஷன்ஸையும் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒயிட்டில் வைக்கிறேன். அந்த ஃபாண்ட் வந்து எந்த மாதிரி டிசைனில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு வேணும், இப்போ வீடியோவோட எண்டு வரைக்கும் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் இதை கிளிக் பண்ணி வீடியோ எண்டு வரைக்கும் வச்சுக்கலாம். இல்லை வேண்டானாலுமே அந்த போர்ஷனை செலக்ட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு வேண்டாங்கிறத நீங்கள் டெலீட் கொடுத்துக்கலாம். ஸோ எந்த போர்ஷனில் குக்கிங்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வச்சிங்களோ அந்த இடத்துக்கு மட்டும் வரும். அதுக்கப்புறம் வர வீடியோஸில் அந்த குக்கிங் ஆப்ஷன் வராது. ஸோ டெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் டிக் கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக அந்த பொசிஷனில் போய் இருந்துக்கும். வேண்டான்னாலுமே நீங்கள் மறுபடியும் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தெரியும். வேண்டான்னா நீங்கள் அந்த ரெட் ராங் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா போயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வீடியோவுக்கு மேலே நீங்கள் இன்னொரு வீடியோவை அப்ளை பண்ணணும் அப்படின்னா இங்கே கீழே சென்டரில் வந்து பிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வீடியோவையே நான் வீடியோவோட சைடில் எங்கேயாவது அட்டாச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நீங்கள் வேணுங்கிற இடத்துல இதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ரைட் கார்னர்லேயோ இல்லை லெஃப்ட் கார்னர்லேயோ எங்கே வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியுதோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு இந்த வீடியோவை மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை வந்து இப்போ மியூட்டில் இருக்கணும், வால்யூம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வால்யூம் கிளிக் பண்ணிங்கன்னா இதை மியூட்டில் வச்சுக்கலாம். ஸோ ஒன்லி இப்போ இந்த கீழே இருக்க பிக் ஸ்க்ரீனோட வால்யூம் மட்டும் கேட்கும். இந்த குட்டியாக நம்ம லெஃப்ட் கார்னரில் வச்சுருக்கோம் இல்லையா, அதனுடைய வால்யூம் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கேட்காது. ஸோ இப்போ இந்த லெஃப்ட் கார்னருக்கு இந்த குட்டி வீடியோ வேண்டாம் அப்படின்னாலுமே நீங்கள் மறுபடியும் இந்த பிப்க்கு போயிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா வேண்டான்னா டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் பேக்ரவுண்டில் ஏதாவது மியூசிக் ஆட் பண்ணணும் அப்படின்னா
இந்த செகண்ட் ஆப்ஷன் மியூசிக்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மியூசிக் கிளிக் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி யூடியூப் ஆடியோ லைப்ரரியிலேருந்து ஆடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே வந்து அது சேவ் ஆகிருக்கும். நீங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு வேணுமோ அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யூஸ்ன்னு குடுத்துட்டீங்கன்னா, அந்த ஆடியோ வந்து உங்களுக்கு இந்த வீடியோவோட அட்டாச் ஆயிடும். இப்போ இந்த மாதிரி அட்டாச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோவோட வாய்ஸும் இருக்கும், மியூசிக்கோட வாய்ஸும் இருக்கும். அந்த மியூசிக்கோட சவுண்டு வந்து எனக்கு கம்மியா இருந்தா போதும் அப்படிங்கிறதுனால, நான் வந்து ஒரு 30ல வச்சுக்கிறேன். இப்போ மியூசிக்கோட ஆடியோ வந்து 30ல இருக்கு. இப்போ இந்த வீடியோவோட வால்யூம் வந்து நான் 100ல வச்சுக்கிறேன். இந்த குக்கிங்கோட சவுண்டு ஜாஸ்தியா இருக்கும். மியூசிக்கோட சவுண்டு வந்து கம்மியா இருக்கும். ஆக்சுவலி இதில வந்து இந்த வீடியோவோட வாய்ஸும் இருக்கு, ஆடியோவோட வாய்ஸும் இருக்கு. நான் ரெக்கார்ட் பண்ண வாய்ஸும் இருக்கு. 3 வாய்ஸ் இருக்கு. உங்களுக்கு அதில எது எக்ஸ்ட்ரா வேணும், கம்மியா வேணுங்கிறதெல்லாம் நீங்க அத கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் குடுத்த வாய்ஸ் ஓவர நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதனுடைய வாய்ஸ் வந்து 100ல வச்சிருக்கேன். இந்த வீடியோவோட வால்யூம் வந்து நான் 50ல வச்சுக்கிறேன். எனக்கு அந்த குக்கிங் சவுண்டு வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தா போதும். அதனால 50ல வச்சுக்கிறேன். இப்போ மியூசிக்கோட சவுண்டு வந்து நான் 30ல குடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி போட்டு நீங்க கேட்டு பாருங்க. உங்களுக்கு ப்ளசன்ட்டா இருக்கா அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம். வீடியோவுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் குடுக்கும்போது நம்ம கண்டிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, வாய்ஸ் ஓவர் குடுக்கும்போது சரவுண்டிங்ஸ்ல எந்த ஒரு நாய்ஸும் இருக்கக்கூடாது. அப்படி நாய்ஸ் கேட்டதுன்னா, அந்த நாய்ஸுமே சேர்த்து நம்மளோட வாய்ஸ் ஓவர்ல ஆட் ஆயிடும். ஸோ நம்ம வாய்ஸ் ஓவர் குடுக்கும்போது நீங்க கொஞ்சம் சரவுண்டிங்ஸ காமா இருக்கும்போது குடுங்க. பஸ் போகும்போதோ, இல்ல ஏதாவது ஹாரன் சவுண்டு, இல்ல ட்ரெயின் சவுண்டு அந்த மாரி ஏதாவது கேட்டுச்சுன்னா, அந்த நாய்ஸுமே வாய்ஸ் ஓவர்ல வந்து ஆட் ஆயிடும். ஸோ அது வியூவர்ஸ்க்கு கேட்கும்போது கொஞ்சம் இரிட்டேட்டிங் நாய்ஸா இருக்கும். அதனால வாய்ஸ் ஓவர் குடுக்கும்போது, உங்களுக்கு சரவுண்டிங்ஸ்ல சவுண்டு இல்லாம பார்த்துக்கோங்க. இல்லைன்னா, சவுண்டு கம்மியா இருக்கிற இடத்துல போயிட்டு நீங்க வாய்ஸ் ஓவர் குடுக்க பாருங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்னு பிப்பு பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா? வீடியோவுக்கு சைட்ல நீங்க வீடியோவோ இல்ல வந்து ஃபோட்டோவோ ஆட் பண்றது. அந்த மாதிரி நீங்க ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது, இப்போ நான் வந்து இந்த சைடு உட்காந்துருக்கேன் அப்படின்னா, இந்த சைடு ஃபுல்லா கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் இருக்கு. இந்த இடத்துல நீங்க வந்து வீடியோ அட்டாச் பண்ற மாரி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்க சென்டர்ல உட்காந்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு வீடியோ வந்து இங்க சின்னதா தான் ஆட் பண்ண முடியும். ஸோ இங்கேயும் ஸ்பேஸ் இருக்கு. இங்க வந்து எம்ப்டியா ரொம்ப தேவையில்லாத ஸ்பேஸ் தான். ஸோ நீங்க இப்படி சைட்ல கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டீங்கன்னா, இங்க உங்களுக்கு நெறையவே ஸ்பேஸ் கிடைக்கும். நீங்க வந்து வீடியோவ கொஞ்சம் பெருசா ஜூம் பண்ணி கூட வச்சு காமிக்கலாம். ஸோ இந்த ஒரு சின்ன டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த எடிட் பத்தி பேசும்போது நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீடியோஸ் வந்து இன்ஷாட்லயோ இல்ல மத்த ஆப்லயோ எடிட் பண்ணும்போது வாட்டர் மார்க் அப்படின்னு ஒண்ணு காமிக்கும். அவங்களோட இன்ஷாட்ல நம்ம எடிட் பண்றோம் அப்படின்னா, இன்ஷாட்டுங்கிற குட்டியான வாட்டர் மார்க் ஒண்ணு நம்ம வீடியோக்கு கீழயே வரும். முன்னெல்லாம் வந்து அது ரொம்ப பெய்டு வெர்ஷன் போனா தான் அந்த வாட்டர் மார்க் போகும் அப்படின்லாம் இருக்கும். பட் இப்ப வந்து அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் நீங்க அந்த வாட்டர் மார்க்க கிளிக் பண்ணீங்கனாலே, உங்களுக்கு ரைட் சைட்ல ஒரு கிராஸ் மார்க் மாதிரி வரும். அந்த கிராஸ கிளிக் பண்ணீங்கனாலே அந்த வாட்டர் மார்க் போயிடும். இல்ல சம்டைம்ஸ் எனக்கு முன்னெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா, அந்த வாட்டர் மார்க்க கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஒரு ஆட் வரும். அந்த ஆட் முடிஞ்சதுன்னா அந்த வாட்டர் மார்க் போயிடும். ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஸோ வாட்டர் மார்க் இல்லாம இப்போ ஈஸியா நம்ம வீடியோஸ் எடிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான எடிட் பண்றதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தம்ப்நெயில். இப்போ எல்லா வீடியோஸ்லயுமே ஃப்ரண்ட்ல வந்து ஒரு தம்ப்நெயில் இருக்கும் இல்லையா? அந்த தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து லேண்ட்ஸ்கேப்ல வீடியோ எடுக்கிற அந்த ரேஷியோ சொன்னேன் இல்லையா? 16:9 அந்த ரேஷியோல வச்சு நீங்க ஃபோட்டோஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி, கிராப் பண்ணி போட்டீங்கன்னா, அது வந்து நீங்க ஃபோட்டோ ஆப்ஷனுக்கு போகணும். நம்ம இப்போ எடிட் பண்ணுனது எல்லாமே வீடியோ ஆப்ஷன்ல எடிட் பண்ணோம். நீங்க ஃபோட்டோவா உங்களுக்கு தம்ப்நெயில் வேணும் அப்படின்னா, அந்த வீடியோவுக்கு பக்கத்திலேயே ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபோட்டோவ கிளிக் பண்ணி நீங்க அந்த 16:9 ரேஷியோவுக்கு வச்சு நீங்க ஃபோட்டோலாம் எடிட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அது தம்ப்நெயில்ல செட் பண்றதுக்கு அந்த ஃப்ரேம் வந்து கரெக்ட்டா இருக்கும். வாய்ஸ் ஓவர் குடுக்கும்போது இன்னொன்னு நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி வாய்ஸ் ஓவர் குடுங்க. மைக் வந்து ரொம்ப தூரத்திலயும் இல்லாம, ரொம்ப பக்கமாவும் இல்லாம,
இப்போ ரொம்ப பக்கத்துல வச்சீங்கன்னா, அந்த ஹஸ்கி வாய்ஸ் கூட கொஞ்சம் கரகரன்னு கேட்குற மாதிரி இருக்கும். ரொம்ப தூரமா வச்சீங்கன்னா, வாய்ஸ் வந்து ரொம்ப சவுண்டு கம்மியா கேட்கும். சம் டிஸ்டன்ஸ்ல வச்சு பேசுங்க. அப்போ உங்களுக்கு வாய்ஸ் வந்து கிளாரிட்டி சூப்பரா இருக்கும். ஸோ இந்த ஒரு சின்ன டிப்பையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப பக்கமாவும் வைக்காதீங்க, ரொம்ப தூரமா வைக்காதீங்க. இந்த வீடியோவ ஃபுல்லா நீங்க எடிட் பண்ணி முடிச்சுட்டீங்க. உங்களுக்கு வந்து வேண்டாங்கிற போர்ஷன்ஸ் இருக்கு அப்டின்னா, நீங்க வந்து அத டெலீட் குடுத்துக்கலாம். டெலீட் குடுத்துட்டு அது எல்லாமே போயிடும். ஸோ ஃபுல்லா நீங்க ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலா நம்ம சேவ் குடுக்குறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்ட்டா இருக்காங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே ஓகே அப்படிங்கும்போது, நீங்க மேல ரைட் கார்னர்ல இருக்க சேவ் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு சேவ் ஆயிடும். எப்பவுமே வந்து சேவ் குடுக்கும்போது 1080 ரெசல்யூஷன்ல குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி இருக்கும். சேவ் குடுத்துட்டீங்கன்னா, இன்ஸ்டால் ஆயிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கேலரியில ஆட்டோமேட்டிக்கா நீங்க பேசின ஆடியோ, உங்களோட குக்கிங் வீடியோ, நீங்க ஆட் பண்ண மியூசிக் எல்லாமே சேர்ந்து ஒரு வீடியோவா ஆட் ஆயிடும். நீங்க ஒன்ஸ் சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்க கேலரியில போய் அத செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பேசிக்கா ஒரு யூடியூப் வீடியோ எடிட் பண்ணணும்னா என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இனிஷியலா நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு 2, 3 வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க எடிட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கே எப்படி எடிட் பண்ணணுங்கிற அந்த நாலேட்ஜ் வந்து கிடைச்சிரும். ஸோ பேசிக்கா ஒரு யூடியூப் வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஈஸியா நம்ம யூடியூப் வீடியோஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச பேசிக்கான நாலேட்ஜ் எடிட் பத்தினது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் வேற ஏதாவது தெரியணும் அப்படின்னா, நீங்க கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அத நெக்ஸ்ட் வர வீடியோல ஆட் பண்ணி உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். உங்களுக்கு வந்து என்னோட ஆல் தி பெஸ்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் பாய்.